ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை ஃபோன் கால், வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியாவில் பிளாக் செய்த வைத்திருக்கும் நபர் உடனடியாக அன்பிளாக் செய்திட மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நாம் பார்க்க போகிற இந்த சக்தி வாய்ந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள் மற்றும் பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். ஒன் சைடில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். பெற்றோர் குழந்தைக்காக, குழந்தை பெற்றோருக்காக, நெருங்கிய நண்பர்களுக்காக அப்படின்னு அனைவருக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போது நம்மளை ஒருத்தங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கணும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகியிருக்கணும். திடீர்னு ஏதோ ஒரு மன வருத்தம் காரணமாக அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு தெரியல. அவங்கள எவ்வளோ தொடர்பு பண்ண நினச்சோம். அவங்க நம்மளை பார்க்க விரும்பலை. நம்மளோட ஃபோன் கால், வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க நம்ம கூட பழைய மாதிரி பேசினா நல்லாயிருக்கும், பழைய மாதிரி சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் குயிக்காக, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் போதும். அந்த நேரத்தில் நமது மனம் அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டும். இங்கே நம்ம உணர்வுகளுக்கு தாங்க அதிக பலன் உண்டு. அதனால் நம் உணர்வுகள் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நம் எண்ணங்கள் ஆழ்மனதில் எளிதில் பதிந்துவிடும். ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அது வாழ்வில் நிஜங்களாக மாறும். இது உண்மை. இப்போ இந்த மெத்தடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மெத்தடை எந்த நாள், எந்த கிழமையில் வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கால நேரம் கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெஸ்ட்டான டைம் காலை 4 முதல் 6 மணி வரையில். அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்கிற அந்த நேரம் செஞ்சால் இந்த மெத்தட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக, குயிக்காக பலன் கொடுக்கும். இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்கள் மனம் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் யார் உங்கள் நம்பரை பிளாக் செஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணத்தை மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு 5 நிமிடம். அதற்கு பின்பு நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இந்த எந்திரத்தை வரைய வேண்டும். அதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு செப்பு தகடு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம பர்ஸுக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்னதாக. நீங்கள் இப்போது நாட்டு மருந்து கடைகளில் எங்கே கேட்டாலும் அது கிடைக்கும். அப்படி ஒரு சின்னதாக ஒரு செப்பு தகடு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த செப்பு தகட்டில் இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. மேலே 786 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த மாதிரி நான் ஒரு கட்டம் வரைஞ்சி, வலம் இருந்து இடமா கட்டத்துக்குள்ளே 786, அதுக்கு கீழே 678, அதுக்கு கீழே 786 அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த கட்டத்துக்கு கீழே பார்ட்னர் நேம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதில் நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை எழுதிக்கோங்க. ஒரு ப்ளஸ் போட்டு உங்கள் நேமை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி உங்களோட வலது உள்ளங்கையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கையில் வச்சுக்கிட்டு அப்படி அவங்கள நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு உங்கள் பர்ஸ் அல்லது ஃபோன் கவர் இல்லை தலகாணி அடியில் எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை தாங்க எழுத போகிறீங்க. ஆனால் இதை 11 நாட்கள், ஒரு 5 நிமிஷம் அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு குயிக்காக நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வரலாம், செய்தி வரலாம், உங்கள் நம்பரை அன்பிளாக் பண்ணியிருக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். இது நிறைய பேர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நானே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இமிடியேட்டாக, இன்ஸ்டண்ட்டாக பலன் கிடைக்கும். இந்த மெத்தடை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக பலன் கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பயன்பெற்றவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.